ஆத்மீகத்தில் சேர்ந்து நமக்கு எல்லோருக்கும் நான் மட்டும் வளர்ந்தா போராது, நமக்கு இருக்கக்கூடிய பாமர மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்றுள்ள ஏக உத்தேசத்தோடு இங்கே வந்து இந்த மாதிரி எல்லாம் செய்திருக்காரு என்று நான் வரும்போதும் வீட்டில் இருக்கும்போதும் சிந்தித்து கொண்டே இருப்பேன். உண்மையிலே யாருக்காக வசந்த மாளிகை யாருக்காக என்று சொன்னார்கள், அதுபோல் மக்களுக்காக. அவருக்காக 1% தான் இருக்கும், 99% எங்களை போல பாமர மக்கள், தொழில் செய்கின்றவர்கள், தப்பு செய்துட்டு எங்கே போய் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கின்றவர்கள், அது ஏழையாக இருந்து பணக்காரன் அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு பணக்காரர்களாக இருந்து ஏழாய் போனேன்னு அப்படிப்பட்ட பல தரப்பு மக்கள் இங்கு வாரார்கள். நான் சுமார் 30 ஆண்டு காலமாக வந்து கொண்டிருக்கின்றேன். இங்கே வாரார்கள், தரிசனம் வாங்குகிறார்கள். காந்திய ரீதியில் ஏதொரு விதமான சவுண்டோ சச்சலையோ அல்லங்க நீ வா நான் வேணுள்ள ஒரு பேச்சு கூட இங்கே நடக்காத ரீதியில் என்னுடைய குருநாதன் நடத்தி கொண்டிருக்கிறாருன்னு சொன்னால் அங்கே தான் ஐயா இருக்குது தெய்வீகம். ஏற்றத்தாழ்வில்லாத